Hello friends. So இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அல்காரிதம் பேக் ட்ராக்கிங் அப்படிங்கிற அல்காரிதம் டெக்னிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூ அல்காரிதம் டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அண்ட் தென் டிவைட் அண்ட் கான்கர் பார்த்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரீடி அல்காரிதம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் அல்காரிதம் டைப் பேக் ட்ராக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேம் சொல்கிற மாதிரி பேக் ட்ராக்கிங் அப்படிங்கிறது நம்ம ஒன்ஸ் ஃபார்வர்ட் போவோம். இன்கேஸ் அந்த ப்ராப்ளம் அந்த சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படலை, அது நம்ம தேடி போகிற சொல்யூஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் பேக் வந்துட்டு வேறு சொல்யூஷன் ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், சிம்பிளான டேர்ம்ஸில் அவ்வளோதான். இதே நம்ம டெஃபினேஷனாக பார்த்தோம்னா அல்காரிதமிக் டெக்னிக் வேர் த கோல் is to get all solution to a problem using brute force approach. அப்படின்னா நம்ம brute force approachல எப்படி எல்லா ப்ராப்ளமே எல்லா சொல்யூஷனுமே தேடி போவோமோ அதே மாதிரி தான் இதுலயும் நம்ம தேடி போவோம். algorithmic technique where goal is to get all solution to a problem using brute force approach. brute force approachல எல்லா சொல்யூஷனும் எடுக்க ட்ரை பண்றோம். அதுல ஒவ்வொரு செட்டா வந்து நம்ம இன்க்ரிமெண்டா சொல்யூஷன் வந்து பில்ட் பண்ணிட்டே போவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராஃப் ஐட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு பாத் வருதுன்னா அது ஒரு சொல்யூஷன், அடுத்த பாத்து இன்னொரு சொல்யூஷன், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாத்தையுமே ஒரு சொல்யூஷனாக நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணிட்டே போவோம். அதில் எந்த சொல்யூஷன்லாம் நம்ம கன்ஸ்ட்ரெயினுக்கு வரலையோ அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ டிஸ்கார்ட் பண்ணிட்டு அடுத்த ஐட்ரேஷன் நெக்ஸ்ட் வர்றது நம்மளுக்கு ஃபீஸிபிளாக இருந்துச்சுன்னா எடுத்துட்டு எப்படி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். இது வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎஃப்எஸ். இதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு டேர்ம் இருக்கு, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இது வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்ட்டு. ஓகே, இந்த பேக் ட்ராக்கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிகர்சிவ் கால் வந்து யூஸ் பண்ணும். ஏன் ரிகர்சிவ் கால் யூஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து பேக் அண்ட் ஃபோர்த்து போயிட்டு இருக்க போகிறோம். ஸோ எல்லா பாத்துமே நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் மூலியமாக நம்ம போகிறனால எல்லா பாத்துமே ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிராஃப் எடுத்துட்டிங்கன்னா மேலே இந்த ரூட் நோட்ல இருந்து ஏபிசி அப்படிங்கிறது ஒரு பாத்து, இது வந்து ஒரு பாத்து, அண்ட் தென் ஏசிபி அப்படிங்கிறது இன்னொரு பாத்து, இந்த பிஏசி பிசிஏ சிஏபி சிபிஏ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாத்து. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றும் ஐட்ரேட் பண்ணோம். ரிகர்சிவ் கால் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நிற்கிறோம், இங்கேருந்து அடுத்து இங்கே ரிகர்சிவ் போயிட்டு இங்கேருந்து லெஃப்ட் நோடு வரணும், ரைட் நோடு வரணும். அதே மாதிரி திரும்பி இங்கே ரிகர்சிவ் போயிட்டு இதோட மிடில் நோடு, இந்த மாதிரி நம்ம ஐட்ரேட்டிவாக போயிட்டு இருப்போம் ரிகர்சிவ் கால் யூஸ் பண்ணி. இதில் ஒவ்வொன்றும் ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு சொல்யூஷன் செட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ, ஸ்டேட் ஸ்பேஸ். அதே மாதிரி ஏசிபி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ், இந்த பிஏசி இந்த மாதிரி ஒவ்வொரு என்ட்ரியுமே ஒவ்வொரு ஸ்டேட் ஸ்பேஸ் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மொத்தமாக பார்க்குறது ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ. இந்த ஃபைனலாக வந்திருக்க கடைசியாக வந்திருக்க அந்த நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தான் வந்து நம்ம ஸ்டேட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இதில் ஒவ்வொன்றும் ஈச் பிரான்ச்சுங்கிறது ஒரு வேரியபிள். அந்த ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீல இந்த ஒவ்வொரு பிரான்ச்சுமே ஒரு வேரியபிள். என்ட்ரி லெவல், ஈச் லெவல் ரெப்ரசன்ட்ஸ் சொல்யூஷன். இது வந்து இப்போ நம்ம இன்கேஸ் ரூட் லெவலில் தேடி போகணும் அப்படிங்கிறதான் ப்ராப்ளம்னா இது ஒவ்வொன்றுமே சொல்யூஷன் தான். இன்கேஸ் ரூட் லெவலில் எனக்கு இந்த எலிமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல மேட்ச் ஆகலைன்னா அடுத்த போவோம். ஸோ அப்போ இது வந்து சொல்யூஷன் செட்டில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ எந்த ரூட் நோடில் எந்த லீஃப் நோட்லலாம் நம்மளுக்கு அந்த வேரியபிள் இருக்கோ அதெல்லாமே நம்மளுக்கு சொல்யூஷன் செட். அது கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த டிஎஃப்எஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரூட்டில் இருக்கும் டெப்த் ஃபர்ஸ்ட் அப்படின்னா டெப்த் அதோட என்டையர் டெப்த்துமே ஒன்ஸ் நம்ம டிராவல்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த டெப்த்துக்கு போவோம். ஸோ இது ஒரு டெப்த். இந்த ஏபிசி அப்படிங்கிறது ஒரு டெப்த் வரைக்கும் வந்தாச்சு, அது முடிச்சுட்டு தான் அடுத்த சைக்கிளுக்கு போகிறோம். இது வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பிரெத் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆர்டரில் போவீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த லெவல், செகண்ட் இந்த லெவல், தேர்ட் இந்த லெவல், ஃபோர்த் இந்த லெவல், அந்த மாதிரி போகிறது பிரெத் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அல்காரிதம் வந்து நமக்கு டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும். இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தனித்தனி அல்காரிதம், இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அவைலபிள் டு மேக் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ we use backtracking strategy to try out the all possible solution. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு எது மினிமம் எலிமெண்ட்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லீஃப் லெவலில் இருக்கிற எலிமெண்ட்டில் எது மினிமம் எலிமெண்ட்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து ஐட்ரேட் பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு ஒரு 4 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ வந்து அதுதான் மினிமமாக அப்படிங்கிறது தெரியாது நம்மளுக்கு. ஸோ இன்கேஸ் 4 இருக்கான்னு கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம இருந்துச்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் அல்காரிதம். பட் நம்மளுக்கு 4 எது இருக்கிறதுல எது மினிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்வியஸாக நம்ம எல்லா பார்த்துமே ஐட்ரேட் பண்ணால் தான் அதில் எது மினிமம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் piece of sufficient information is not available to make best choice. ஸோ அந்த 4 அப்படிங்கிறது பெஸ்ட் வேல்யூவா அப்படிங்கிறது நம்மளுக்கு
சொல்ல இன்ஃபர்மேஷன் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலே மினிமம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ வி யூஸ் பேக் ட்ராக்கிங் ஸ்ட்ராட்டஜி டு ட்ரை அவுட் ஆல் பாசிபிள் சொல்யூஷன். அப்போ வந்து என்ன பண்ணோம், இதே மாதிரி எல்லா பாத்துலையுமே நம்ம வந்து போனால் தான் இருக்கிறதுலே எது மினிமம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. piece of sufficient information is not available to make best choice. So we use the backtracking strategy to try out the all possible solution. Simple. Each decision leads to a new set of choices. ஈச் டெசிஷன் அப்படிங்கிறது, ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த டர்ன் எடுக்கிறீங்க, இங்கேருந்து இந்த டர்ன் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெசிஷன். அந்த ஒவ்வொரு டெசிஷனுமே நம்மளுக்கு நியூ பாத்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த நோடுக்கு வரீங்கன்னா இல்லை 2 பாத் நம்மளுக்கு கொடுக்கும். இங்கே வரீங்கன்னா இங்கேருந்து ஒரு பாத் கொடுக்கும், இங்கேருந்து ஒரு பாத்து. ஸோ இங்கேருந்து வரீங்கன்னா இங்கேருந்து எகைன் ஒரு பாத்து, இதில் 2 பாத்து. இந்த மாதிரி ஈச் டெசிஷன் லீட்ஸ் டு நியூ செட் ஆஃப் சாய்ஸஸ் அதில் இருக்கும். அந்த ஒவ்வொரு சாய்ஸ்லையும் நம்ம வந்து பேக் ட்ராக் டு மேக் நியூ டெசிஷன். அப்படின்னா இங்கே வந்துட்டீங்க, இங்கேருந்து எனக்கு இந்த சொல்யூஷன் ஃபீஸிபிள் இல்லை அடுத்து பார்க்கணும்னா திரும்பி இங்கேருந்து பேக் ட்ராக் பண்ணி இங்கே போகிறீங்க, இங்கேருந்து பேக் ட்ராக் பண்ணி போயிட்டு அந்த இன்னொரு பாத்தில் வந்து நம்ம அடுத்து ஐட்ரேட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான். Then again we backtrack to new decisions. In this case we need to use backtracking strategy. இந்த மாதிரி சினாரியோஸ்ல தான் எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாத்ல போகும்போது அது ஓகேவா, அது ஃபீஸிபிள் சொல்யூஷனா ஆப்டிமல் சொல்யூஷனான்னு தெரியறதுக்கு நம்மளுக்கு டெசிஷன் மேக் பண்ற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லையோ, எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணணுமோ, அதே மாதிரி பாதியில் நின்றுட்டு இருக்கோம், திரும்பி எனக்கு அடுத்த சொல்யூஷன் போகணும்னா நான் பேக் ட்ராக் பண்ணி திரும்பி வந்து தான் போகணும். அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து பேக் ட்ராக்கிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஸ்டார்ட் நோடு வச்சுக்கிறீங்க, ஏ நோடு பி நோடு. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் போகணும். ஸோ எக்ஸாம்பிள் பி அப்படிங்கிற ஜி அப்படிங்கிற நோடுக்கு போகணும். அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் நோட்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்து ஏக்கு போகிறீங்க, ஏலேருந்து இன்னொரு பார்த்துருக்கு பிக்கு போகிறீங்க. ஸோ இதோட டெட் எண்டு, அதனால இங்கே நம்ம போக முடியாது, அதனால இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணீங்க, திரும்பி பேக் ட்ராக் பண்ணி ஏக்கு வந்துட்டு ஏலேருந்து வேற ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு பார்க்குறீங்க, இருக்குது சியும் டெட் நோடு. ஸோ திரும்பி ஏக்கு பேக் ட்ராக் பண்ணி போகிறீங்க, திரும்பி ஸ்டார்ட் நோடுக்கு போயிட்டு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறீங்க, இருக்குது டிலேருந்து இ எகைன் அது டெட் நோட், எஃப்லேருந்து மறுபடியும் இது டெட் நோட், அங்கேருந்து இன்னொரு பாத் இருக்குது, இந்த பாத் தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் நோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ், அதில் ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம செக் பண்ணுறோம். அது ஃபீஸிபிள் இல்லை அப்படின்னா அடுத்து பேக் ட்ராக் பண்ணிட்டு வந்து அடுத்த சொல்யூஷன் சர்ச் பண்ணும். இதே மாதிரி தான் systematic method of trying out various sequence of decision until you find out that works. நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அது வரைக்கும் நம்ம வந்து பேக் ட்ராக் பண்ணி அடுத்த சொல்யூஷன் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். Bounding function is applied to that algorithm can check if the so far solution is satisfy the constraint. அப்படின்னா பவுண்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ இதுதான், லைக் இந்த எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இந்த பவுண்டிங் ஃபங்க்ஷன் வச்சிருப்போம். ஸோ இன்கேஸ் நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்கேஸ் பாதியிலே உங்களுக்கு அந்த எலிமெண்ட் நெகட்டிவ் இல்லைன்னு தெரிஞ்சால் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து பேக் ட்ராக் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி அதுதான் பவுண்டிங் ஃபங்க்ஷன். நம்ம ஃபைனல் கண்டிஷன் இதுக்கு மேலே இது ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்றது. அந்த இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த சொல்யூஷன் இன்க்ளூட் பண்ணணுமா இல்லை அது டிஸ்கார்ட் பண்ணிடணுமா அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாமே இந்த பவுண்டிங் ஃபங்க்ஷனில் தான் வந்திருக்கும். இஃப் இட் டஸ் கண்டினியூ சர்ச்சிங், அதாவது இப்போ நீங்கள் இந்த இடத்துலயே வரீங்க, இதுலயே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுவீங்க, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. இல்லை ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா அடுத்த சொல்யூஷன் போறீங்க. இஃப் இட் டஸ் அந்த கண்டிஷன் பவுண்ட் ஆச்சுன்னா continue searching. If it doesn't, branch would eliminated and therefore algorithm goes back to the level before. அதே தான் இங்கே வர்றீங்க, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு தெரிஞ்சோடனே ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரீவியஸ் லெவல் போயிட்டு அல்காரிதம் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. இதில் டேர்ம்ஸ் ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது. லைவ் நோட், இ நோட், சக்ஸஸ் நோட், டெட் நோட். அப்படின்னா லைவ் நோட் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த நோடில் இருக்கீங்க, ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் நோட்லேருந்து ஏக்கு போயிட்டீங்கன்னா ஏ தான் கரண்ட் நோட், அங்கேருந்து பிக்கு போயிட்டீங்கன்னா பி தான் கரண்ட் நோடு, திரும்பி ஏக்கு வந்துட்டு சிக்கு வந்துட்டீங்கன்னா சி கரண்ட் நோடு. அந்த மாதிரி ஒவ்வொரு லைவ் நோடு அப்படிங்கிறது நம்ம எந்த இதில் கரண்ட்டாக இருக்கோமோ அதெல்லாம் வந்து லைவ் நோடு. லைக் எதுக்கெலாம் வந்து நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம், இல்லை எந்த நோட் இங்கே இப்போ ஏல இருக்கிறீங்க, ஏலேருந்து எதெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணக்கூடிய லைக் இன்னும் அல்காரிதம்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதெல்லாம் இன்னும் டெட் ஆகலை, லைக் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது வேணான்னு ஒமிட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருக்க நோட்ஸ் எல்லாமே லைவ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இ நோட் அப்படின்னா நோட்ஸ் ஹூஸ் சில்ட்ரன் ஆர் பீங் ஜென்ரேட்டட் அண்ட் பிகம் சக்ஸஸ் நோடு. ஸோ இதுக்கான சில்ட்ரன் ஜென்ரேட் பண்ணி நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணிட்டோம், அதை வந்து சக்ஸஸ் நோடு அப்படின்னு சொல்லலாம். இந்த சக்ஸஸ் நோடு அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் நோடு, ஸோ இதுதான் சக்ஸஸ் நோடு. இந்த ஜி அப்படிங்கிறது சக்ஸஸ் நோடு. இந்த நோட் மூலிமா நம்ம ஃபைனல் ஸ்டெப் அச்சீவ் பண்ண முடியுது, நம்மளுக்கு ரெக்யர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் நோட் அப்படின்னு சொன்னால். டெட் நோட் அப்படிங்கிறது இது எல்லாமே டெட் நோடு தான். ஸோ இந்த டெட் எண்ட், இந்த பிஏசி இ இது எல்லாமே டெட் நோடு. பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த வழியில தான் சொல்யூஷன் செட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்க நோடு தான். அந்த நோட்ஸ் ஹூஸ் சில்ட்ரன் ஆர் பீங் ஜென்ரேட்டட் பிகம் அ சக்ஸஸ் நோடு. இது எல்லாமே இந்த இ நோட்ல வந்திருக்கும்.
டெட் நோட் அப்படிங்கிறது ஃபர்தராக நம்மளுக்கு இதில் சொல்யூஷன் கிடைக்காது, இது நம்ம இனி எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்க நோட் எல்லாமே நம்மளுக்கு டெட் நோட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க டெர்மினாலஜிஸ். அண்ட் இதில் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம இந்த பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னா லைக் நம்மளுக்கு தேவையான ஒரு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4 இருக்கான்னு கேட்குறோம், இல்லைன்னா எனக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறோம். அந்த மாதிரி டைமில் ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன் 4 இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க, ஜஸ்ட் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அது இருக்கா இல்லையான்னு சொல்லிடுறீங்க. அந்த மாதிரி டெசிஷன் ப்ராப்ளம், எஸ் ஆர் நோ டைப்ஸ் ப்ராப்ளம். இப்போ இந்த 4 இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆர் நோ, அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு நீங்கள் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணி ஃபைனலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதே மாதிரி ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா பெஸ்ட் வேல்யூ லைக் லீஸ்ட் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லலாம். அந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்து பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் என்டையர் ஐட்ரேட் பண்ணுறீங்க, அதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். எனுமரேஷன் ப்ராப்ளம் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் ஃபீஸிபிள் சொல்யூஷன். நம்ம இங்கே பார்த்த மாதிரி லைக் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா எல்லா பாத்துமே நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம், அதனால என்னெல்லாம் இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எனுமரேஷன் அப்படிங்கிறது எல்லா லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ என்னெல்லாம் இதில் பார்த்துருக்கு, என்னெல்லாம் நம்ம நோட் போக முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறதுக்காக எனுமரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 டைப்ஸ் தான் நம்ம வந்து இந்த பேக் ட்ராக்கிங், இந்த 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் நம்ம பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் மூலிமா நம்ம சால்வ் பண்ண முடியும். ஈவன் தோ இது ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னாலும் அது வந்து ஆப்டிமைஸ்டு டெக்னிக் கிடையாது. லைக் சொல்யூஷன் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் தான், பட் அதை நம்ம யூஸ் பண்ணுற அப்ரோச் வந்து ஆப்டிமைஸ்டு அப்ரோச் கிடையாது. எக்ஸாம்பிள் இப்போ 4 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 4 கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். 4 தான் ஆப்டிமல் வேல்யூ, ஆப்டிமைஸ்டு வேல்யூ அப்படின்னா நீங்கள் அந்த 4 கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து ஆப்டிமைஸ் டெக்னிக் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் இதில் 4 கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இன்கேஸ் இதில் வந்து இங்கே தான் அந்த 4 இருக்கணும், நீங்கள் எல்லா பார்த்தையுமே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த 4 கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு 4 அப்படிங்கிறது கரெக்டான வேல்யூ கிடச்சிடும், பட் அது ஆப்டிமைஸ்டு வேவான்னு கேட்டால் கிடையாது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பேக் ட்ராக்கிங் is not considered as optimized technique to solve a problem. இது வந்து optimized technique கிடையாது, பட் optimal value வந்து நம்மளுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கும். if it finds its application and solution need to be a problem for a problem is not time bounded. டைம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, எல்லா பார்த்தையும் எனக்கு ஐட்ரேட் பண்ணாலும் ஓகே, எனக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும் அப்படின்னா இந்த பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரிகர்ஷனுக்கு இதுக்கு என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரிகர்ஷன் வந்து சேம் ஃபங்க்ஷன் வந்து பேஸ் கேஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேஸ் கேஸை ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த ரிகர்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபேக்டோரியல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக அந்த 1 அந்த நம்பர் வர வரைக்கும் நம்மளுக்கு அந்த ரிகர்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், அந்த பேஸ் கேஸ் வர வரைக்கும் நடக்கும். பட் இந்த பேக் ட்ராக்கிங்கில் என்னென்னா ஒரு பாசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த பாசிபிள் சொல்யூஷனில் லைக் எல்லா பாசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க, அதில் டிசைட் சொல்யூஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதில் எந்த செட்ஸ்லாம் தேவையோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கும் நம்ம முன்னாடி பார்த்த அல்காரிதம்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிவைட் அண்ட் கான்கரில் நம்ம ப்ராப்ளமை வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பட் இதில் இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த கிரீடி அல்காரிதமில் நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கோம், அந்த ஸ்டேஜில் இருந்து பெஸ்ட் சாய்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு முன்னாடி ஃபர்தராக போயிட்டே இருப்போமே தவிர பின்னாடி வரமாட்டோம், பேக் ட்ராக் பண்ணி வரமாட்டோம். பட் இந்த ப்ராப்ளம்னு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்வர்ட் போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த சொல்யூஷன் ஆப்டிமலாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் திரும்பி பேக் ட்ராக் பண்ணி பின்னாடி வந்து தான் அடுத்த ஸ்டெப் போவீங்க. ஸோ இதுதான் வந்து பேக் ட்ராக்கிங்க்கும் முன்னாடி பார்த்த கிரீடி அப்ரோச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதோட நம்ம வந்து பேக் ட்ராக்கிங்கோட இன்ட்ரடக்ஷன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேக் ட்ராக்கிங்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அல்காரிதமோட நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.